வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏன் எங்களுடைய முதல்வர், மக்களின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மாமனிதன் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் கொடுத்த ஆட்சியும், கடந்த 5 ஆண்டுகள்ல அவருக்கு காமிச்ச பரிவும், ஒவ்வொரு மக்களோட முன்னேற்றத்துல அவர் எடுத்துக்கிட்ட பொறுப்பும், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தோல்வின்னு வந்த உடனேயுமே அன்னைக்கு ஈவினிங்கே தன்னுடைய வேலையை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டார்ல. இன்னும் ஒரு படி மேல போய் அடுத்த நாளே கொளத்தூர் பகுதிக்கு போய் தன்னை தோக்கடிச்ச அந்த மக்கள் கிட்ட ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் நன்றி சொல்லிட்டு வந்தாரு. வாக்களிச்சவங்க கிட்டயும் வாக்களிக்காதவங்க கிட்டயும். அவரோட 5 ஆண்டுகால ஆட்சியே தனக்கு வாக்களிச்சவங்களுக்கும் இருந்தது, வாக்களிக்காதவங்களுக்கும் முதல்வராக தான் இருந்தாரு. மே 5ஆம் தேதி தனக்கு வாக்கு செலுத்தியவர்களுக்கும் செலுத்தாதவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தாரு. இதனாலேயே இவரை மாமனிதன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இன்னைக்கு கட்சி மீட்டிங், எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு இந்த தோல்விக்கு நானே பொறுப்புன்னு அந்த பொறுப்பு மொத்தமும் தான் எடுத்துக்கிட்டாருல. தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு எங்க வீடே எடுத்துக்கிட்டாலும் எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை வந்து எங்க அம்மா யார இந்த சண்டைக்கு காரணம்னு கேட்டா நான் அவனை சொல்லுவேன், அவன் என்ன சொல்லுவான். இப்படி மாத்தி 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 இதவே பெரிய சண்டையா கொண்டு போயிட்டு இருப்போம். ஆனா மக்களின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. யாரு மேலையும் பழி போட்டுக்க வேண்டாம், அவரவர் தன்னை சுய பரிசோதனை செஞ்சா போதும். அப்படி எனவே பேசுவோம் எங்க மக்களின் முதல்வர் கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னுடைய சுய பரிசோதனைய சொல்ல போகுது. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் டைம்ல நாங்களுமே சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸால பாதிக்கப்பட்டு விஜய்க்கு எதிரான கருத்துக்களை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு படி மேல போய் அவரோட துணை நடிகைய பத்தின விமர்சனங்களையும் நாங்க வச்சுட்டு இருந்தோம். நான் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன் அப்படி சோசியல் மீடியால இருந்தது. அதையே தான் நாங்களும் சோசியல் மீடியால பேசிட்டோம். நம் கட்சியினுடைய கருத்துக்களையோ சாதனைகளையோ பேச தவறிட்டோம். அதற்கும் மனம் முகர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி இது சோசியல் மீடியா சுனாமி தான். எவ்வளவு அழகான வார்த்தை, யாரு மேலேயும் குறை சொல்லல. நாங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டோம் தலைவரே. இந்த வீடியோ முழுக்க திமுகவை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆனாலும் இதுக்குள்ள சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை சொல்லி முடிச்சிடலாம். இது தமிழகத்தின் முதல்வர் திரு விஜய் அவர்களை பற்றின விஷயம்தான், அதையும் சொல்லிடுவோம். இன்னைக்கு இருக்கிற நாங்க சட்டமன்ற குறிப்புகளை எடுத்து பார்த்தோம்னா 1967 இருந்து என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறது எல்லாமே பார்க்க முடியும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எல்லாத்தோட உரைகளையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா 2026 மே மாதத்திலிருந்து தமிழ்நாட்டின் சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளுடைய உரை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் போல தெரியுது. ஏன்னா எதிர்கட்சியில இருக்கிறவங்க மட்டும்தான் உரை வீச்சோடு பேசுபவர்கள். இதோ எங்க பிரேமா பெரியமா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கல்ல, வன்னியரசன கண்ணி வச்சு பிடிச்சாருல, எங்க உதயனா உதன்னு உதச்சிட்டார்ல. இப்படி சட்டமன்ற குறிப்புகள் முழுக்க எதிர்கட்சி தலைவர்களுடைய பேச்சு உரைகள் தான் இருக்கும் போல இருக்கு. ஆளுங்கட்சிகளோட உரை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற செக்ரட்டரிக்கு ஒரு கோரிக்கை, முதல்வருடைய ட்விட்டர் அறிக்கைகளை எல்லாம் எடுத்து சேர்த்திக்கங்க. ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா முதல்வர் எழுதி கொடுத்தத பேசுவாரு, அதுக்கு மேல ஏதாவது பேசுனா எழுதிக்கிட்டு இருப்பாரு. சோ நீங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. 6 மணிக்கு மேல வர முதல்வருடைய அறிக்கைகள் தான் முதல்வருடைய சட்டமன்ற உரை. இது ஏன் நான் இப்ப இவ்வளவு முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, ஒரு 20-25 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தங்க இந்த உரையெல்லாம் எடுத்து பார்க்கணும்னு பார்க்கும்போது 2026 மட்டும் முதல்வர் இல்லையா அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனால சொல்றேன். அது இந்த தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு பிளாக் மார்க்கா மாறிடக்கூடாது பாத்தீங்களா, அதனாலதான். சரி, ஓகே, பேக் டு எங்க தலைவர். தோல்வியே பெரும் சுமை, அந்த தோல்விக்கு நான் தான் பொறுப்புன்னு ஏத்துக்கிறது அதை விட பெரும் சுமை. யாரும் யாரையும் கை நீட்டி எதையும் சொல்லிடாதீங்க. எங்கிட்டயே பலரும் சொல்றீங்க, அதை பண்ணியிருந்திருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம்னு. எது எப்படி பண்ணியிருந்தாலும் இனி முடிஞ்சதுதான்.
இனி நடக்க போறத மட்டும் பார்ப்போம் அப்படின்னு ஒரு பகுத்தறிவோட இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. மதிவதனி தோழர் கூட இருக்கிற டைம் கிடைச்சது. அப்ப தோழரை பார்க்க போனப்போ நாங்க 3 பேர் இருந்தோம். 3 பேத்துக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு வந்துருச்சு. வந்த ஃபுட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது. அப்பதான் மதி தோழர் சொன்னாங்க, இஷானா மான் மாதிரி எல்லாம் சாப்பிட வேண்டாம், நம்ம எல்லாம் பகுத்தறிவுவாதிகள், தேவைப்பட்டா இன்னும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்றதுனால ஒன்னும் ஆயிராது, நல்ல வயிறு நிறைய சாப்பிடலாம் அப்படின்னாங்க. எஸ், இதுக்கு பேருதான் பகுத்தறிவு. தோல்வியிலேயே இருந்துட வேண்டாம், வெளியே வந்துடலாம், அடுத்த வேலையை பார்ப்போம். எலெக்ஷன்ல தோத்த கேண்டிடேட் எல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு வந்துட்டாங்க. இனி ஜெயிச்ச கேண்டிடேட் எல்லாம் போகணும். இதுக்கிடையில அதாவது 4ஆம் தேதியில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க தலைவர் கட்சி பணிகளை ரொம்ப தீவிரமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கிடையில இந்நாள் முதல்வர் முன்னாள் முதல்வரை பார்க்க வீட்டுக்கு வந்தாரு. அப்படியே நேருக்கு நேரா எந்த விதமான சங்கடமும் இல்லாம எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு இடத்துல கூட எங்க தலைவர் அவரை பத்தி தப்பா பேசவே இல்லை. ஆனா இந்நாள் முதல்வர் கேம்பெயின் ஃபுல்லாவே திமுகவை பத்தி மட்டும்தான் மோசமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இதுல ஒரு படி மேல போய் பாண்டிச்சேரி போயும் திமுக பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. இத்தனையும் செஞ்சாலும் இன்முகத்தோட வரவேற்றார்ல எங்க தலைவர். இந்த பண்பை தான் தலைவர்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 3 நாளா எங்களுக்கெல்லாம் அழுக தாங்க முடியலைங்க. இன்னைக்கு வரைக்கும் நைட்டு நிம்மதியா தூங்கியே ஒரு வாரம் ஆச்சுங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு பயங்கரமா ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஆனா எங்க தலைவர் எந்த விதமான கவலையும் காட்டாம, தயக்கமும் காட்டாம மீண்டும் இந்த கட்சியை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான வேலைகளை தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த டைட்டானிக் படம் பார்க்கும்போது டைட்டானிக் அந்த கப்பலோட கேப்டன் கம்பீரமா நின்று வியூ பார்த்துட்டு இருப்பாரு. அந்த கேமரா அப்படியே கண்ணு கிட்ட ஜூம் ஆகுங்க. அந்த நம்பிக்கை இருக்குல்லங்க, அதுதான் ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அந்த கண்ணு காமிச்சு கொடுக்கும். அது சினிமா டைரக்டர் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். ஆனா எங்க தலைவர் தோல்வி வந்த போவரை நின்னு பார்த்த இடம் இருக்குல்ல, அப்படியே நின்னு யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கட்சிக்காக பேசினதுதான் இன்னைக்கு. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்களுக்காக தான் பேசிக்கிட்டே இருக்காரு. இந்நாள் முதல்வர் கிட்ட போன ஆட்சியில செயல்பட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் மீண்டும் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. எந்த மக்களுக்காக? இதோ எங்களுக்காக தான். எங்களுக்காகவும், அவரை திட்டினாங்கல்ல அவங்களுக்காகவும், ஆட்சியில இருக்கும் போது வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும், ஆட்சியில் இல்லாத போது அனைத்து மக்களுக்காகவும். எப்படி தலைவா, என்ன தலைவா நீங்க? நான்லாம் ஒரு பீரியட்ல பெருமை மிகு திமுக காரி அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நேத்து வரைக்கும் உங்களை சந்திச்சு அந்த ஐடி கார்டு வாங்கி மாற்றுறது பெருமைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல தலைவா, உங்க கையால வாங்குறதுதான் என்னோட வாழ்நாள் கிஃப்ட்னு நினைக்கிறேன். அதை விட எனக்கு வேற எந்த பெருமையும் இல்லை. நிறைய பெருமை வீடியோகள் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அங்க அப்படி நடந்தது, இங்க இப்படி நடந்ததுலாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எனக்கு பெருமை. ஆனா ஒரு பெருமைக்காக நான் காத்துட்டு இருக்கேன். எஸ், கூடிய விரைவில் தலைவா சீக்கிரம் சந்திப்போம். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கே நிறைய இருக்கு. தூரத்துல இருந்தே எல்லாமே கத்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு முறை அந்த கார்டை என் கையில கொடுப்பீங்க தலைவா? வரோம், வந்துட்டு பெருமை மிகு கழக தலைவரின் தொண்டராக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.